முதல் முறையாக தலைவராக மோடி அவர்களுக்கு நிர்வாக தலைவராக இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை குறைவாக மைனாரிட்டி ஒரு அரசை நடத்த வேண்டிய நெருக்கடி உண்டாக்கியிருக்கா? முதலமைச்சராகவும் மைனாரிட்டி இல்லை, பிரதமராகவும் 2 முறையும் நல்ல எண்ணிக்கையோடு இருந்தாங்க. இந்த முறை அருகில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற நெருக்கடிக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ திரு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, மோடிக்கான மேண்டேட் கொடுக்கல, அவர் பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்க கூடாது, இது மக்கள் அவருக்கு இந்த எண்ணிக்கை கூடாதுன்னு சொன்ன பிறகு எடுத்துக்கிட்டா அது சரியில்லை அப்படிங்கிற பார்வையெல்லாம் முன்வைக்கிறாங்க. ஒரு நெருக்கடிக்குள்ளதான் இந்த முறை பிஜேபி ஆட்சியை பிடிக்க வேண்டியிருக்கா? இப்போ என்ன விஷயம்னா, மோடி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பேசின மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை உருவகப்படுத்திட்டு அது உண்மைன்னு அவங்க நம்பிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ விவாதம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் தெளிவாக ஒன்று சொன்னீங்க, இந்த முறை கூட்டணி ஆட்சி, கடந்த முறையும் கூட்டணியில் அமைச்சர்கள் இருந்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அது சொல்லப்பட்டது. அதை நான் திரும்பி அது கொஞ்சம் மக்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். 2014 தனி மெஜாரிட்டியாக நாங்கள் வந்துட்டோம். மொத்தமா 282 இடங்கள்ல வெற்றி பெற்றீங்க. கூட்டணியாக 336 இடங்கள். அப்போ பிஜேபி மட்டும் அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? 5 கேபினெட் மினிஸ்டர்ஸ், 6 எம்ஓஎஸ் மினிஸ்டர்ஸ் எங்க கூட்டணிக்கு கொடுத்தோம். 2019 303 இடங்கள், கூட்டணியாக 346 இடங்கள். அப்பவும் 5 கேபினெட், 2 எம்ஓஎஸ் எங்க கூட்டணி கொடுத்தோம். நான் ஒரே ஒரு கம்பேரிசன் பண்றேன். 2006 தமிழ்நாட்டில் திமுக இதெல்லாம் கொடுத்தீங்க வரல, ஆனா அவர்கள் கூட்டணி ஆட்சி இங்க அமைத்தார்களா? இல்லை. இப்போ 2021 கூட்டணியில இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க. இங்கேயும் எங்க கிட்ட அவங்க எல்லாம் கேட்கல. நாங்க என்டிஏ ஒரு கூட்டணியா இருந்ததுனால கூட்டணியா ஆட்சி அமைக்கணும்னு யார் கேட்கல? யாரும் கேட்கல. சந்திரபாபு நாயுடு எதுவும் கேட்கல. வேணான்னு வேணான்னு கேட்கல, வேணான்னு சொல்லிருக்கலாம். இப்போ 2020 இன்னொரு கேள்வி, ஒரு இது முடிச்சிருக்கேன். இப்போ நீங்க பெருந்தன்மையா இடம் கொடுத்தீங்க, கொடுக்கறது இல்லைன்னு முடிக்கணும். அது இவரும் யோசிக்கணும். இவருக்கும் 20 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ அங்க கூட்டணி பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இவங்க போய் கேட்டு இங்கேயும் கூட்டாட்சி அமைக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். பட் இவங்க அதை பண்ணதே இல்லை. நாங்க அதை பண்ணிருக்கோம். அப்போ 2 முறை 10 வருஷமா ஆட்சி செய்யும் போதும், எந்த ஒரு கேபினெட் முடிவு எடுக்கும் போதும் கூட்டணி கட்சியை சார்ந்து 5 அமைச்சர்கள் இருப்பாங்க, 4 அமைச்சர்கள் இருப்பாங்க. எல்லா முக்கிய முடிவுகளும் அவர்களிடமும் கலந்தாலோசித்து ஒப்புதல் பெறப்பட்டது. கன்சென்சஸோட தான் எல்லாமே. கேபினெட் டிசிஷன் எல்லாருமே ஒன்னா எடுக்கிறதான. அதனால மோடி அவர்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் வெளியில என்ன இருந்துச்சுன்னா, நீங்க இவ்வளவு சந்தேகங்களை விளக்குறதுனால அந்த சந்தேகத்தை கேட்டுறேன். என்டிஏ கூட்டம்னு ஒண்ணு எப்ப நடந்துச்சு 10 வருஷத்துல? கேபினெட் கூட்டம்னு நடந்தாலே ஒரு நிமிஷம் இருங்க. கேபினெட் கூட்டம்னு நடந்தாலே என்டிஏல இருக்கக்கூடிய கட்சி அமைச்சர்கள் வருகிறார்கள். என்டிஏ கூட்டம் கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்று சேர்ந்துதானே சார் ஆதரவு கொடுப்பாங்க. பொலிட்டிக்கல் கூட்டங்க. நீங்க பொலிட்டிக்கல் கூட்டம் இல்ல, என்டிஏங்கறத சார் நீங்க அரசியல், நீங்க தேர்தல் எப்படி சந்திக்கிறீங்க? என்டிஏன்னு தானே சந்திக்கிறீங்க. கரெக்ட். இந்த அமைச்சர் அவரோடு சார்ந்து நாங்க பாக்குறோம். அப்படியே பாக்குறீங்க. கேக்குறப்ப யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது மாசத்துக்கு ஒரு தடவை யூபிஏ கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. கிடையாது சார். அப்ப தேவைக்கு ஏற்ப காமன் மினிமம் ப்ரோகிராம் இருந்துச்சு, பேசினாங்க, கூட்டங்கள் நடந்துச்சு, முடிவுகள் எடுத்தாங்க. கேபினெட் மீட்டிங்ல தான் பேச முடியும். ஏனென்றால் எல்லா கட்சியை சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்க இருப்பாங்க, அங்கதான் முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி இங்கேயும் மாசத்துக்கு ஒரு தடவை கேபினெட் மீட்டிங் நடக்குது. கூட்டணி கட்சி ஏன் நான் அந்த கேள்வி முன்வைக்கிறேன்னா, நீங்க கேபினெட்ல தான் முடிவு எடுப்பாங்க, மாற்று கருத்தே இல்லை. நீங்க உங்க கொள்கை சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து சில முடிவுகளை கடந்த 5 ஆண்டுகள் எடுத்தீங்க. அது ஆர்டிகல் 377 இருக்கலாம், அல்லது வேறு எல்லா விஷயங்களும் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான கொள்கை சார்ந்த விஷயங்களும் போது கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை கூட்டு பேசிதானே ஒரு முடிவு எடுப்பாங்க. பொதுவா அவங்க ஆதரவு இருந்தது. அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேக்குறேன். இப்போ அதிமுகவே நம்ம எடுத்துக்கலாம். கூட்டணியில இருந்தாங்க இல்லையா? ட்ரிபிள் தலாக்ல இருந்து ஆர்டிகல் 370 25வது ஆண்டு பாராளுமன்றத்துல என்டிஏவோட 25வது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி தான் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. கரெக்ட்டுங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அழைச்சிருந்தீங்க. அவர் தான் பிரதானமா இருந்தாரு. இது அது தவிர வேற கூட்டங்கள் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், அது ஜெனரலாவே எந்த அலையன்ஸ் இப்ப என்ன சொல்ல வர தேவை இருக்கும்போது என்னோட நீங்க மெக்னானிமஸா அந்த இடத்தை கூட்டணிக்கு நாங்களே கொடுத்தோம், இது கூட்டணி ஆட்சின்னு சொன்னோம். என்னோட கன்க்ளூஷன் என்ன இருந்துச்சுன்னா, அன்னைக்கு இவங்கெல்லாம் இல்லைன்னாலும் நீங்க ஆட்சி நடத்த முடியும். இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. இல்லங்க, அவங்கெல்லாம் தேவை இல்லைன்றப்பவே கூப்பிட்டுட்டு எங்களால சக்சஸ்ஃபுல்லா நடத்தும் போது இது ஒன்னும் புது விஷயம் இல்லைன்னு சொல்றேன். அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆக போகுது, அவ்வளவுதான். அதனால மோடி அவர்கள் கூட்டணியோடு இருக்க மாட்டாங்க, சேர மாட்டாங்கன்னு. இன்ஃபேக்ட் நான் என்ன சிம்பிளா கேக்குறேன், ஒரு நிமிஷம். இன்ஃபேக்ட்
கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் வந்தது, முன்னாள் முதல்வர். அப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு அதுல என்ன சொல்றாரு, அவர் முதல்வரா இருந்தப்பிலிருந்தே எனக்கு நல்ல. அப்போ மோடினா எந்த கட்சிக்காரங்களும் யாரும் பேசவே மாட்டாங்க, திருப்பிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு உருவகத்தை படுத்துறீங்களே, அது தப்பு. அவர் எல்லா லீடர்ஸ் மாதிரி எல்லாரும் சந்திரபாபு நாயுடு ஏன் வெளில வந்தார் கூட்டணி விட்டு? என்ன சொன்னார்? அப்ப ஸ்பெஷல் என்ன சொன்னாங்க? ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டாங்க, கொடுக்கலன்றதுனால ஒரு டிஸ்பியூட். அப்போ நம்ம எல்லாரும் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வரும்போது சார், இது உங்கள்ட்ட தான் சார் கேட்கிறேன். அரசியல் நெருக்கடி வருது, அவருடைய மகன் சந்திக்க போறாரு, சந்திப்பு நடந்துச்சா? பிரதமரை பார்க்க முடிஞ்சுச்சா? உள்துறை அமைச்சரை எப்ப பார்த்தாங்க? நம்ம எல்லாத்தையுமே கேள்வி கேட்கல. ஒரு நிமிஷம் இல்ல சார், அது எல்லாமே இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த முரண்களோட ஒரு கூட்டணி இருக்கும்போது அவங்கள ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்குமா? நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் தலைமை சோனியா காந்தி அவர்களை ஏற்க முடியாதுன்னு சரத் பவாரும் மம்தா பானர்ஜியும் வெளியே தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. மாற்று கருத்து திருப்பி வந்து கூட்டணியில இருக்காங்க, சுமூகமா இருக்காங்க. அதனால டிஃபரன்சஸ் இல்லாம கூட்டணியில கட்சிக்குள்ளேயே டிஃபரன்சஸ் இருக்காது. இப்ப இங்க இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே நீங்க சொல்றதுல மாற்று கருத்து இல்ல, எல்லா மாற்றங்களும் உட்பட்டது அரசியல். அரசியல் நிரந்தர நண்பன் இல்ல, எதிரி இல்ல, இதெல்லாம் டயலாக் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், நடைமுறை அதுதான். ஆனா ரெண்டு பேரும் ஹார்ட் பார்கெனர்ஸ், ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்கள்கிட்ட வர்றாங்களா? இப்ப இன்னொரு கேள்வி ரொம்ப சிம்பிளா, இத மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்றீங்களா? மோடி சர்க்கார் தான், பிரதமர் மோடி தான் சொல்றீங்களா சார்? இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு ஸ்டேட்மென்ட்ல என்டிஏன்னு சொல்றீங்க சார். போன டைமும் என்டிஏ கவர்மெண்ட் தான், அதுக்கு முன்னாடி என்டிஏ. ஏன்னா எல்லாருமே இருக்காங்களே உள்ள. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். பரப்புரை நேரத்துல பிரதமர் மோடியை முன் வச்சுதான் மோடி கேரண்டி நீங்க, மோடி 3.0 நீங்க, மோடி சர்க்கார் நீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க. இப்போ ஹார்ட் பார்கெனர்ஸ்லாம் என்ன பெருசா வாங்கிட முடியும்? 2 மினிஸ்டர் எக்ஸ்ட்ரா வாங்கிடலாமா? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்லயே மொத்தம் 50 மினிஸ்டர்ஸ் தான். அதுல நாங்க மெஜாரிட்டி வந்தே 10 பேருக்கு கொடுத்துட்டோம் கூட்டணி. இப்ப அதுவே பிரச்சனை இல்ல, நீங்க கொடுத்துடலாம், ஃபினான்ஸ் கொடுக்கலாம், ஹோம் கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். ஆனா என்னன்னா அவர் சொல்றாரு, குபேந்திரன் சொல்றாரு, ஒரு விஷயத்துல அதை தாண்டிடுவாங்கன்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, இடி இல்ல சிபிஐ அல்ல வேறு சில பிரச்சனைகள், இதெல்லாம் அவங்க முன்னாடி மாதிரிலாம் இப்ப எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க புள்ளிக்கு வந்து இடி சிபிஐ மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு பிரதர் சொன்னாரு. அது வந்து குற்றச்சாட்டு. இது வந்து வேலிடேட் பண்ண வேண்டியது மக்கள். 2 முதலமைச்சர்கள் கைது பண்ணி இப்ப உள்ள இருக்காங்க. ஜார்க்கண்ட், டெல்லி. டெல்லியில 7க்கு 7 பிஜேபி, ஜார்க்கண்ட்ல 14க்கு 10 பிஜேபி. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களே நீங்க சொல்ற மாதிரி அவங்கள வந்து தப்பா கைது பண்ணிட்டீங்கன்றத ஒத்துக்காதப்போ நீங்க சொல்றது வெறும் அரசியல் குற்றச்சாட்டு தான். நீங்க என்ன சொன்னீங்க, யாருமே வேண்டாம், காங்கிரஸ் ஆம் ஆத்மி சேர்ந்துட்டா 7 சீட்டு காலி ஆயிடுவாங்க. இல்ல இப்ப வந்து ஒரு மாசம் வந்து கேம்பெயின் பண்ணாரு. இல்ல மாற்று கருத்து இல்ல. இப்ப வந்து இப்ப வரப்போற அமைச்சரவை இப்ப நிகழ்வுகள் இதெல்லாம் இருக்கும்போது மோடி 3.0 மோடி சர்க்கார் அப்படிங்கறத முன்னிறுத்தி இந்த கூட்டணி, இந்த ஆட்சி, கூட்டணி ஆட்சிங்கிறது நம்ம. நான் என்ன சொல்றேன், சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் புதுசா உள்ள வந்தவங்க இல்ல. சூர்யா, உங்களுக்கு நல்லா வருஷமா உள்ள இருக்கிறவங்க நல்லா தெரியும். நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, பிரதமர் மோடி சொன்னாரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்துனாரு. இன்னைக்கு அந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா அப்படிங்கறத கேக்குறேன். வருஷத்துக்கு ஒரு பிஎம் நாங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? ஆபத்துல அவங்களுடைய நினைப்பு வந்து என்னன்னா 6 மாசம் இருப்பாங்கன்னு சொன்னார். அதுக்கு பேர் என்ன, சேலஞ்சா என்னமோ சொன்னாரு, மார்க் மை வேர்ட்ஸ். இதே மார்க் மை வேர்ட்ஸ் 5 வருஷம் இவர் தான் பிரதமரா இருப்பாரு. அடுத்த முறை இன்னும் அதிக இடங்களை வென்று மீண்டும் 4வது முறை பிரதமர் ஆக போறாரு. அதனால இதுல நான் என்ன சொல்றேன்னா பகல் கனவு இதெல்லாம். ஏனென்றால் அதிகபட்ச ஹார்ட் பார்கென் ஒரு 2 மினிஸ்டர் எக்ஸ்ட்ரா வாங்க போறீங்க, அவ்வளவுதானே. அது கொடுத்துட்டு போறோம். இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு சார் உங்களுக்கு. நீங்க ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகள்ல இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, விவாதங்களே நடத்தாம எல்லா பில்ஸையும் பாஸ் பண்றாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு பில்ஸை பாஸ் பண்ணனும்னா உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேண்டாமா? அது எப்படி நடக்கும்? அப்ப அதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் இல்லையா? இந்த ஆட்சி மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட். எஸ், அமெண்ட்மென்ட்ஸ்க்கு தான் சொல்றேன். அமெண்ட்மென்ட்ஸ்க்கு இப்போ ஒரு விஷயம் ஒத்துக்கலாம், அதாவது நீங்க அமெண்ட்மென்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஒரே ஒரு விஷயம் ஒத்துக்கலாம். இப்போ கோர் அஜெண்டா, இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும்னா ஃபுல் மெஜாரிட்டி இருந்தா தான் எங்களால பண்ண முடியும். அதுக்கு வந்து கூட்டணிகள் கிட்ட பேசணும். அவங்க ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி கோர் அஜெண்டா ஃபுல் பண்றதுல சிரமம் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பிரதமர் மோடியோட படத்தையே பயன்படுத்தாம ஆந்திர தேர்தல் களத்தை சந்தித்தவர் திரு சந்திரபாபு நாயுடு. கரெக்ட்டுங்க. அதே மாநிலத்துல தான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னவர் காம்ப்ரமைஸ் இல்லன்னு சொன்னார். இஸ்லாமிய இடஒதுக்கீடுல எல்லாத்துக்குமே நான் வந்து விளக்கம் சொல்லியே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் வேற ஸ்ரீராம் கூட கேட்டல. அதுதான் சொல்றேன், உங்களுக்கு விளக்கம் சொல்லவே டயர்டா இருக்கு. ஆட்சி எப்படி 3 மாசம் டயர்ட் ஆயிடுவாங்க சார். ஒரே ஏற்பாடு இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்ல, கர்நாடகால பண்ண மாதிரி எல்லா இஸ்லாமியர்களையும் அந்த
அந்த பிராம்பிட்குள்ள கொண்டு வராங்க. கர்நாடகாவிலே பிற்படுத்தப்பட்டவர்களை மட்டும் கொண்டு வாங்கன்னு தான் நாங்க கர்நாடகா oppose பண்ணாரு சொல்றோம். மோடி. குஜராத்லயே இருக்கே, கர்நாடகா அப்போஸ் பண்ணாரு மோடி. குஜராத் கர்நாடகால அதுல அப்போஸ் பிரச்சனையே இல்ல பண்றோம். சூர்யா. ஏனென்றால் 100% இஸ்லாமியர்களை நான் கொண்டு வந்து வந்துட்டீங்க. அந்த இதுக்குள்ளேயே போல, உங்களோட வேலிடிட்டிக்குள்ளேயே நான் போல. சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன விஷயத்தை ஆதரிக்க முடியாத இடத்துல பிஜேபி இருந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி. அவர் இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடுன்னு முரண் இருந்ததுதான் இல்லன்னு, அது எல்லாம் பப்ளிக்கா நம்ம பார்த்தோம், எல்லாம் தெரிஞ்சதுதான். அதை கடந்து நிக்க முடியும். அந்த மேனிஃபெஸ்டோ வந்து அதுல மோடி அவர்கள் படம் போடல, உண்மைதான். அப்போ நாங்க என்ன சொன்னோம்னா, ஏற்கனவே நாங்க ஒரு மேனிஃபெஸ்டோ இப்ப எண்ணிக்கையில நீங்க திருப்தியா இருக்கீங்களா? ஏன்னா 400ங்கிற ஒரு பெரிய இலக்கு வச்சிருந்தீங்க, தனிப்பட்ட முறையில் 330 அப்படிலாம் வந்துடும், 350க்கு மேல அப்படின்னீங்க, 244 அப்படிங்கிறது தனி மெஜாரிட்டி வரலன்றது பெரிய வருத்தம். கூட்டணியாவும் இடம் குறைஞ்சிட்டது பெரிய வருத்தம். அதெல்லாம் இனிமே தான் ஆராயணும். ஆனா கோவிடுக்கு அப்புறமா உலகத்துல எந்த அரசாங்கமும் ரிப்பீட் ஆகல, எல்லாருமே தோற்று விட்டார்கள். நீங்க அவர்கிட்ட சொன்ன மாதிரி 3வது முறை போட்டி போட்டோம். 3வது முறை இவர்கள் 18 கட்சி கூட்டணி வாங்கினதை விட அதிகமா ஒரு கட்சி நாங்க வாங்கி மாற்றமே இல்லை. ஆனா 3வது முறையில சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. பிரதமர் மோடியினுடைய அரசியல் வரலாற்றில் நடக்காத விஷயங்கள். அவர் 4 சுற்று வரைக்கும் பின்னடைவை சந்திச்சாரு. அப்புறம் மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க, அது நீங்க பதில் அப்புறம் கூட கொடுங்க. தொடர்ச்சியா தேர்தல் பரப்புரைகள்ல முஸ்லீம் மைனாரிட்டின்னு தான் பேசியிருந்தார். இப்போ கடைசியாக மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்த வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறதா அப்படிங்கிற விமர்சனங்களையும் கேட்குறாங்க. பேசலாம் அது